بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அபுதாபி மண்டலம் சார்பிலே நடத்தப்பட்ட 11வது கட்டுரை போட்டியினுடைய பரிசளிப்பு நிகழ்ச்சி மற்றும் இஸ்லாம் சம்பந்தமான நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சியான இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியில் நாமெல்லாம் இங்கே ஒன்று குழுமியிருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனுக்கே புகழனைத்தும் என்று அவனை புகழ்ந்தவனாக எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான இந்து கிறிஸ்தவ சகோதரர்களும் மற்றும் இஸ்லாமிய சகோதரர்களையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அபுதாபி மண்டலத்தின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்று கொண்டு இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மாத்திரத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தானது கடந்த 11 வருடங்களாக அபுதாபி பகுதியிலே வாழ்ந்து வரக்கூடிய முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தினை குறித்த ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் நாங்கள் என்ன ஒரு கொள்கையை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் நமக்கு மத்தியிலே ஒரு சமூக நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் இந்த கட்டுரை போட்டியினை நடத்தி வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான தலைப்புகளிலே இந்த கட்டுரை போட்டி நிகழ்வை நடத்தி இந்த ஆண்டு இஸ்லாத்தின் பார்வையில் தீவிரவாதம் என்ற தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும். உங்களுடைய கட்டுரைகளை எல்லாம் படித்து பார்த்த பொழுதே எங்களில் ஒவ்வொருவருக்கும் தெளிவாக புரிந்தது, இஸ்லாத்தினை தீவிரவாதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் எள்ளின் முனையளவு கூட சம்பந்தம் இல்லை என்பதனை நீங்கள் அனைவரும் புரிந்து வைத்திருக்கக்கூடிய தகவலை அறிந்து பெருமகிழ்ச்சி அடைந்தோம். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே ஊடகங்களின் வாயிலாக இஸ்லாத்திற்கும் இந்த தீவிரவாதத்திற்கும் ஒரு தொடர்பு இருப்பது போன்ற ஒரு மாய தோற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது உங்கள் மத்தியில் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயமே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அடுத்ததாக, இந்த இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு போதித்திருக்கக்கூடிய மனிதநேயத்தினை நிலைநாட்டுவதிலே இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பல முயற்சிகளை செய்து வரக்கூடிய தகவலையும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிட்டு அடுத்ததாக நிகழ்ச்சியினுடைய அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்லலாம். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை கடந்த 30க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழகத்திலும் சரி, நம்மை போன்ற வளைகுடா நாடுகளிலும் சரி, இலங்கை, மலேசியா இது போன்ற நாடுகளில் நடத்தி வருகிறது. நான் முதலிலே பட்டியலிட்டேனே இந்த கட்டுரை போட்டியை எதற்காக நடத்துகிறோம் என்று, அந்த நோக்கத்தில்தான் இஸ்லாம் குறித்த ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும், இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய தவறான குற்றச்சாட்டுகளுக்கு உங்களுக்கு பதில் தரக்கூடியதாக அது அமையும், அதே போன்று ஒரு சமூக நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும். இன்றைய இந்த உலகிலே அரசியலுக்காக, பதவிக்காக, அந்தஸ்திற்காக சமூகங்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தி பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதன் மூலம் குளிர்காய்ந்து ஆட்சியை பிடிப்பதற்காக ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இயங்கி வருகின்றன. அவர்களுடைய நோக்கம் நமக்கு மத்தியில் பிரிவினை ஏற்பட வேண்டும், நமக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் வந்தால் அவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைத்துவிடும். அதை முறியடிப்பதற்காக தான்
பல்லாண்டு காலமாக இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி வருகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதோடு மட்டும் நாங்கள் நின்று விடவில்லை. நாங்கள் இரத்த தானம் என்ற ஒரு மிகப்பெரிய மனிதநேய பணியை தமிழகத்திலும் சரி வளைகுடா நாடுகளிலும் சரி நாங்கள் செய்து வருகிறோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால் கடந்த 10 ஆண்டுகளாக தமிழகத்திலே முதலிடத்தில் நாங்கள் இருக்கிறோம். இது பெருமைக்காக நாங்கள் இந்த பெருமையை எதிர்பார்த்து நாங்கள் செய்யவில்லை. இதனை ஏன் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறோம் என்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், முஸ்லிம் சமூகம் சிறுபான்மை சமூகம். அந்த சிறுபான்மை சமூகத்திலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தியாக நாங்கள் இன்னும் சிறுபான்மையினர். மொத்தத்தில் தமிழகத்தில் ஒரு 7% முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த 7ல் நாங்கள் 2% கூட இருக்க மாட்டோம். 1.5% அல்லது 1% தான் இருப்போம். அப்ப 100க்கு 1 ஆள் கணக்கு வைத்து பார்த்தால் நாங்கள் இரத்த தானத்தில் எப்படி இருக்க வேண்டும்? கடைசி நிலையில் இருக்க வேண்டும். ஆனால் இரத்த தானம் கொடுப்பதிலே, மனிதநேய பணியை செய்வதிலே எங்களுடைய திருமறை குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்ததற்கு சமமாவார் என்ற அந்த ஒரு உன்னதமான இறை வாக்கு அடிப்படையில் நாங்கள் இந்த இரத்த தானத்தை செய்து வருகிறோம். சரி, அங்கதான் அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால் வளைகுடா நாடுகளிலும் அபுதாபியை எடுத்துக்கொள்ளுங்கள். அபுதாபியில் இருக்கக்கூடிய இரத்த வங்கி காலிதியால் இருக்கு. அவர்களுக்கு உடனடியாக எமர்ஜென்சி, அவர்களுக்கு அவசரமாக ஏதாவது தேவை என்று சொன்னால் முதலாக அவர்கள் அழைப்பது எங்களை தான். அந்த அளவிற்கு, ஏனென்றால் நாங்கள் இங்க இருக்கக்கூடிய சோதனை அர்ப்பணிப்பு. கூப்பிட்டார்கள் என்று சொன்னால் இரவு 1 மணியாக இருந்தாலும் சரி, 3 மணியாக இருந்தாலும் சரி, அவசரம் என்றால் எந்த நேரத்திலும் போய் ரத்தம் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். என்ன காரணம்? இந்த மார்க்கம் மனிதநேயத்தை எங்களுக்கு போதிக்கிறது. அந்த மனிதநேயத்தை போதனையை நாங்கள் செவிதாழ்த்தி அதோடு நின்று விடாமல், ஒரு காதல வாங்கி இன்னொரு காதல விடாமல் அதை செயல்படுத்துவதில் நாங்கள் முனைப்பு காட்டுகிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த இரத்த தான பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம். இது போன்று மேலும் பல்வேறு மனிதநேய பணிகள் சமூகத்தில் மக்களுக்கு மத்தியில் அந்த பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அவற்றை களைவதற்கான முயற்சிகள் என்று சமயங்களை பார்க்காமல், மதங்களை பார்க்காமல் மனிதனுக்கு மனிதன் உதவி என்ற அடிப்படையில் இது போன்ற பணிகளை எல்லாம் நாங்கள் செய்து வருகிறோம் என்பதனை ஒரு சிறு குறிப்பாக உங்களுக்கு இங்கு சொல்லிவிட்டு, அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மாத்திரத்தில் இஸ்லாம் குறித்த ஒரு சிறு அறிமுக உரையினை தாயகத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர் ஃபக்கீர் முகமது அல்தாஃபி அவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய மேலாண்மை குழு உறுப்பினராக இருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கக்கூடிய சகோதரர் உங்களுக்கு மத்தியில் இஸ்லாம் குறித்த ஒரு சிறு அறிமுக உரையை நிகழ்த்துவார்கள். அதனைத் தொடர்ந்து ஒரு சிறு தேநீர் இடைவேளை விடப்படும். அதனைத் தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்கள், கேள்விகளுக்கு டோக்கன் வழங்கப்படும். நீங்கள் டோக்கன் வாங்கினீங்கன்னா அந்த டோக்கன் அடிப்படையில் கேள்விகளுக்கு பதில் வழங்க ஆரம்பமாக கேட்கலாம். அது குறித்து சகோதரன் எப்படிப்பட்ட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் என்பதற்கு உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. அதனைத் தொடர்ந்து பரிசளிப்பும் இரவு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவேறக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு மத்தியில் சகோதரர் ஃபக்கீர் முகமது அல்தாஃபி அவர்கள் இஸ்லாம் குறித்த ஒரு சிறு அறிமுக உரை நிகழ்த்துவாங்க. கட்டுரை எழுதியிருக்கக்கூடிய சகோதரர்கள் முன் எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்குது, நீங்க உட்கார்ந்து கொள்ளலாம் என்ற தகவலையும் சொல்லி சகோதரர்களை அளிக்கிறேன்.